பெண்களுடைய அலங்காரத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். பெண்களுடைய அலங்காரம், பெண்கள் அவங்க தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தவே கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தலாம்? பெண்கள் முகத்தை யாருக்கு காட்டலாம்? பெண்கள் முன்னங்கையை யாருக்கு காட்டலாம்? அல்லாஹ் ஒரு 12 பேரை சொல்றான். இவங்களுக்கெல்லாம் முன்னால பெண்கள் அலங்காரத்தை காட்டலாம் என்று ஒரு 12 பேரை சொல்லுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நபர்களை தவிர வேற யாருக்கு முன்னாலையும் பெண்கள் காரணம் இல்லாம அவசியம் இல்லாம வர்றதோ பேசுறதோ கூடாது. நமக்கு நாமே வச்சுக்கிட்டோம். அந்நிய ஆண்கள் அவங்களுக்கு முன்னால எனக்கு பரதா இல்லை பழக்கங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட பேசுறது. நம்ம சிறிய தந்தை பெரிய தந்தை மக்களை நம்ம நடைமுறையில் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்கெல்லாம் அந்நியர்கள் தான். அந்நியர்கள்ட்ட எப்படி நடக்கணும்? அல்லாஹ் ஒரு 12 பேரை தான் சொல்றான். யாராருக்கு முன்னால பெண் அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த உறுப்பையும் மறைக்க தேவையில்லை. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆடை. ஒரு பெண் யாருக்கு முன்னால அலங்காரத்தை காட்டலாம்? ரெண்டாவது என்ன? அவங்களுடைய தந்தையர்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அம்மாவுடைய அத்தா, இவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு முன்னால என்ன செய்யலாம்? தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாம். மூணாவது யாரு? கணவனுடைய தந்தை, மாமனாருக்கு முன்னால முழு பருதா தேவையில்லை. அதுக்கு அர்த்தம் தான், முழு பருதா தேவையில்லை. ஏன்னா அது வீட்டில் அவங்க மஹரம், மாமனாருங்கிற ஒரு மஹரம் தான். ஆனால் அங்கேயுமே உலமாக்கள் எழுதுவாங்க, சில நேரங்களில் ஒரு பெண்ணுடைய கணவனுடைய தந்தை சிறிய வயது இருக்குது, அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் இருக்குது, மருமகளை தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த மாமனாருக்கு முன்னாலையும் பருதாவை பேணிக்கொள்ளணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்து யாருக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை? ஒரு பெண்ணுடைய அவள் பெற்றெடுத்த ஆண் மக்கள் அல்லது அவருடைய கணவனுக்கு வேறு மனைவியர் மூலமாக பிறந்த ஆண் மக்கள், இவங்களுக்கு முன்னால என்ன தேவையில்லை? அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. அடுத்து யாருக்கு முன்னால? ஒரு பெண்ணுடைய சொந்த சகோதரர்கள் என்று சொன்னா மஹரமான சகோதரனா யாரு? ஒன்று அவளுடைய தாய் தந்தை ஒத்த சகோதரன், அல்லது தந்தை வழி சகோதரன், அல்லது தாய் வழி சகோதரன். இவன் தான் சகோதரன். நான் சொன்னலையா, சிறிய தந்தை பெரிய தந்தை மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறதுல வரமாட்டாங்க. அவங்களாம் அஜ்னபிகள், அவங்கள கல்யாணம் பண்ணலாம். அதனால அவங்க அந்நிய ஆண்கள் தான். நம்ம நடைமுறையில் அவன் எங்க அண்ணன், என் தங்கச்சி, எங்க அக்கான்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா மார்க்கத்தில் அவர்கள் அந்நியர்கள் தான். அப்ப சகோதரர்களுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. அடுத்து யாருக்கு முன்னால? சகோதரருடைய மகன், நம்ம கூட பிறந்த சகோதரர் இருக்கிறானே அவனுடைய மகன், அண்ணன் மகன், தம்பி மகன், அவனுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. நம்ம சொந்த அக்கா தங்கச்சிக்கு பிறந்த மகன்கள், அவங்களுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. அடுத்து யார சொல்றான்? முஸ்லிமான பெண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை மறைக்க தேவையில்லைங்கிறான். ஒரு முஸ்லிம் பெண் இன்னொரு முஸ்லிம் பெண்ணுக்கு முன்னால பர்தா போடணுங்கிற தேவையில்லை. அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம் அல்லாத மற்ற பெண்களுக்கு முன்னால பர்தா போடணும்னு தெரியுது. காபிரான பெண்களுக்கு முன்னால முஸ்லிம் பெண் அலங்காரத்தை காட்டக்கூடாது. காரணம் என்ன? ஒரு முஸ்லிமான பெண்மணி காபிரான பெண்களுக்கு முன்னால அலங்காரத்தோடு நடந்து அவங்களுக்கு முன்னால பர்தா இல்லாம இருந்தா இந்த பெண்ணுடைய அழக அந்த பெண் வேற யாராவது அவ சமூகத்து ஆண்கள்கிட்ட போய் சொல்லலாம். அதனால முஸ்லிம் பெண்களுக்கு முன்னால பர்தா தேவையில்லைன்னு எல்லாம் சொல்றான். அப்ப மற்ற பெண்களுக்கு முன்னால பர்தா தேவை. அடுத்து யார சொல்றான்? அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள்ல காபிர்களும் இருப்பாங்க. அந்த காபிரான அடிமை பெண்கள் வீட்டு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு முன்னால பர்தா தேவையில்லைன்னு சொன்னான். அடுத்து யார சொல்றான் அல்லாஹ்? இதுவே கிட்டத்தட்ட 10 பேர் ஆயிடுச்சுங்க. 11வது அல்லாஹ் யார சொல்றான்னு சொன்னா, சமுதாயத்தில் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாலியல் உணர்வே இருக்காது. அல்லாவே அப்படிதான் சொல்றான். அவங்களுக்கு அந்த பெண்களுடைய உடலை பார்க்கணுங்கிற ஆசைகளோ, பெண்களுடைய உடலை பார்த்தா அவங்களுக்கு இச்சையெல்லாம் வராத அந்த எண்ணமே இல்லாத சில ஆண்கள் இருப்பான். அது பார்த்தா தெரியும். அப்போ அவங்களுக்கு பாலியல் ஆசைகள் இருக்காது, அவங்களால எந்த ஃபித்னாவும் இருக்காது. அத்தகைய ஆண்களுக்கு முன்னால என்ன செய்யலாம்? அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். 12வது யார சொல்றான்? இந்த பெண்களுடைய அந்தரங்கம் எல்லாம் தெரியாத சிறுவர்கள். அல்லாஹ் அழகா பெண்களுடைய அந்தரங்கம் தெரியாத சிறுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு முன்னால
என்ன செய்யலாம், அவங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். இந்த 12 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் முன்னாலையும் பெண்கள் முழு பர்தாவை தான் பேணணும். அடுத்து அல்லாஹ் இதையும் சொல்றான், பெண்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் அவங்க கையில காலில் அணிஞ்சிருக்கலாம். நடக்கிற நேரத்தில் அவங்க நடக்கிற அந்த சத்தத்தினால அந்த ஆபரணத்தினுடைய ஒலி, அந்த ஆபரணத்துக்கு கொலுசு போட்டிருக்கிறாங்க, நடக்கும்போது அந்த கொலுசு சத்தம் வருதுன்னா அது எல்லாம் கூடாதுங்கிறான். அது கூடாது. நீங்கள் அடித்து நடக்கும்போது அந்த சத்தம் வருதுன்னா கூடாது. ஒரு பெண்ணுடைய கால் கொலுசு சத்தமே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், இப்போ பெண்ணுடைய குரல் ஹராம் இல்லையா? தேவையில்லாமல் பெண்களுடைய குரலை கேட்கறது அது ஹராம் என்பதை இதிலிருந்து தெரிய முடியுது. ஆக இந்த வசனம் முழுக்க பெண்களுடைய அலங்காரம், பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுது. அருமையானவர்களே,